தப்பிச்சு போன வந்தியத்தேவனையும் பைத்தியக்காரனையும் பிடிக்கிறதுக்காக வீரர்கள் சிலரோட கந்தமாறன் புறப்பட்டு போறான். அப்படி போனப்போ வந்தியத்தேவன்னு நினைச்சு அவன் மதுராந்தகர் மேல வேலை எறிஞ்சிடுறான். பிறகு ஆற்றோட கரையோரமா தான் வேல் எறிஞ்சு கொன்ற வந்தியத்தேவனுடைய உடல் எங்கேயாவது ஒதுங்கி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே போறான். கடைசியில வந்தியத்தேவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவனை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தஞ்சாவூருக்கு திரும்புறான். இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய இறுதி பாகமான 5வது பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 66 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில் கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 67, மண்ணரசு நான் வேண்டேன். பழுவேட்டரையர்கள் முதலான குறுநில மன்னர்களின் ஊர்வலம் அப்பால் சென்றதும் ஆழ்வார்க்கடியான் தன் ஆட்களுடனே சேந்தன் அமுதனுடைய பூந்தோட்டத்தை நோக்கி நடந்தான். பூந்தோட்டத்துக்கு சமீபத்தில் ஒரு மரத்தடியில் சற்று மறைவாக மதுராந்தகத்தேவரின் சிவிகையும் அதை தூக்கும் ஆட்களும் நின்றார்கள். அவர்களிடம் விசாரித்து இளவரசர் கட்டளைப்படி அவர் திரும்பி வருவதற்காக அவர்கள் காத்து கொண்டிருந்ததை அறிந்து கொண்டான். பிறகு மேலே சென்று பூந்தோட்டத்துக்குள் புகுந்தான். பிறகு தன்னுடன் வந்தவர்களிடம் மெல்லிய குரலில் அந்த தோட்டமெல்லாம் சுற்றி தேடி பார்க்கும்படி கூறிவிட்டு தான் மட்டும் குடிசை வாசலில் போய் நின்று கொண்டான். உட்புறம் தாளிட்டிருந்த கதவருகில் காதை வைத்து ஒட்டு கேட்கலானான். சேந்தன் அமுதனும் பூங்குழலியும் கவலையுடன் பேசிக்கொள்ளும் குரல்கள் கேட்டன. இடையிடையே யாரோ ஒருவர் மரண அவஸ்தையில் முனகுவது போன்ற சத்தமும் கேட்டது. தோட்டத்தை சுற்றி தேடப் போனவர்களில் ஒருவன் விரைவில் திரும்பி வந்தான். அவன் கொண்டு வந்த பொருட்களை திருமலை நம்பி கதவிடக்கின் வழியாக வந்த விளக்கின் ஒளிக்கிரணத்தில் உற்று பார்த்தான். அவை இளவரசர் மதுராந்தகத்தேவர் வழக்கமாக அணியும் கிரீடம், ரத்தினஹாரம், வாகுவலயம் முதலிய ஆபரணங்கள் என்று அறிந்து கொண்டான். அவற்றுடன் மதுராந்தகர் உத்திரியமாக தரிக்கும் பீதாம்பரமும் இருந்தது. இவற்றை பார்த்ததும் ஆழ்வார்க்கடியானுடைய மனதில் உண்டான திருப்தி அவனுடைய முகத்தில் தெரிந்தது. சரி, தேடியது போதும், மற்றவர்களையும் இங்கே கூப்பிடு. எல்லாரும் கையில் ஆயுதம் ஏந்தி எதற்கும் ஆயத்தமாக நெல்லுங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் குடிசையின் கதவை லேசாக தட்டினான். உள்ளிருந்து மறுமொழி வராமல் போகவே மீண்டும் தடதடவென்று கதவை வலுவாக தட்டினான். யாரங்கே? இங்கு என்ன வேலை என்று பூங்குழலியின் குரல் கேட்டது. அம்மணி, நான் தான் ஆழ்வார்க்கடியான் என்கிற திருமலை நம்பிதாசன். தயவு செய்து கதவை திறந்து அருள வேண்டும். முக்கியமான காரியம் இருக்கிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். அப்படி என்ன முக்கியமான காரியம் இங்கே உமக்கு வைத்திருக்கிறது? நீரோ வீர வைஷ்ணவர், இதுவோ சிவனடியார்களின் குடிசை. இந்த வீட்டின் எஜமானருக்கு உடம்பு நலமில்லை என்பது உமக்கு தெரியும். இரவு நேரத்தில் வந்து எதற்காக தொந்தரவு செய்கிறீர் என்றாள் பூங்குழலி. உடனே ஆழ்வார்க்கடியான், சமுத்திரகுமாரி, நான் வீர வைஷ்ணவன்தான். அதனாலேயே துஷ்ட நிகிரகம் செய்து சிஷ்ட பரிபாலனம் செய்வதற்காக வந்தேன். கதவை உடனே திறக்காவிட்டால் உடைத்து திறக்கப்படும் என்றான். உம்முடைய வீரத்தை எங்களிடம் காட்டவா வந்தீர் என்று சொல்லிக்கொண்டே பூங்குழலி குடிசை கதவை தடால் என்று திறந்தாள். ஆழ்வார்க்கடியானிடம் தன் கோபத்தை காட்ட எண்ணியவள் அவனுக்கு அப்பால் வீரர்கள் சிலர் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டாள். உடனே கோபத்தை தணித்து கொண்டு, ஐயா, இது என்ன? இவர்கள் யார்? எதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள்? உம்முடனே தான் வந்தார்களா என்று கேட்டாள். ஆம், என்னுடனே தான் வந்தார்கள். ராஜாங்க காரியமாக வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய காரியத்தை தடை செய்கிறவர்கள் ராஜ தண்டனைக்கு உள்ளாக நேரிடும் என்றான் ஆழ்வார்க்கடியான். நல்ல ராஜாங்க காரியம், நல்ல ராஜ தண்டனை. இந்த மாதிரி பேச்சுக்களை எல்லாம் கேட்காமல் எப்போது கோடிக்கரைக்கு போய் சமுத்திரத்தின் அலை ஓசையை கேட்டுக்கொண்டு நிம்மதியாக இருக்கப் போகிறோம் என்று இருக்கிறது. போகட்டும், இவர்களை எல்லாம் கொஞ்ச தூரத்தில் இருக்க சொல்லிவிட்டு தாங்கள் மட்டும் உள்ளே வாருங்கள். அதோ அத்தான் கட்டிலில் படுத்து வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார். இவர்கள் உள்ளே வந்தால் அவர் திடுக்கிடுவார். அதனால் அவர் உடம்பு இன்னும் சீர்கேடடையும் என்றாள். ஆழ்வார்க்கடியான் குடிசைக்குள் பிரவேசித்ததும் அவனாகவே கதவை மறுபடியும் சாத்தி தாளிட்டான். பூங்குழலி,
உன்னுடைய வார்த்தை மிக்க வியப்பாய் இருக்கிறது. ராஜாங்க காரியங்களின் மேல் உனக்கு இவ்வளவு அருவருப்பு எப்போது உண்டானது? பட்டத்து இளவரசரை மணந்து சிங்காதனம் ஏறும் உத்தேசம் என்ன ஆனது? அவ்வாறு நடக்கும்போது ராஜாங்க காரியங்களில் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தித்தானே ஆக வேண்டும் என்றான் திருமலை. ஐயா வைஷ்ணவரே, அந்த உத்தேசத்தை நான் அடியோடு விட்டுவிட்டேன். உமக்கு ஒரு சந்தோஷ செய்தி தெரிவிக்கிறேன். என் அத்தான் சேந்தன் அமுதனை மணந்து கொள்ள நான் முடிவு செய்து விட்டேன். சற்று முன்னால் இங்கு வந்த செம்பியன் மாதேவியிடமும் இந்த செய்தியை சொல்லி அவருடைய ஆசியும் பெற்றுக்கொண்டோம். அமுதனுக்கு உடம்பு கொஞ்சம் குணமானதும் இருவரும் கோடிக்கரைக்கு புறப்பட்டு போய்விடுவோம் என்றாள் பூங்குழலி. ஆழ்வார்க்கடியான் குறுக்கிட்டு, ஆஹா, நல்ல தீர்மானம் செய்தீர்கள். ஆனாலும் யார் கண்டது? சிரசிலே கிரீடத்தை சுமந்து சிங்காதனத்தில் வீற்றிருக்க வேண்டும் என்ற விதி இருந்தால் அந்தப்படியே நடந்து தீரும். வேண்டாம் என்றாலும் விடாது என்றான் ஆழ்வார்க்கடியான். போதும் ஐயா பரிகாசம். எதற்காக இங்கு வந்தீர்கள் என்பதை சொல்லுங்கள் என்றாள் பூங்குழலி. அம்மணி, தாங்கள் மண்ணரசு ஆளும் ஆசையை மட்டும் விட்டொழித்திருக்கிறீர்களா, அல்லது தாங்களும் சேந்தனமுதனும் இந்த மண்ணுலகில் உயிரோடு வாழும் ஆசையையே விட்டொழித்து விட்டீர்களா? இதை தெரிந்து கொண்டு போகவே வந்தேன் என்றான் வைஷ்ணவன். இது என்ன கேள்வி? நாங்கள் திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறோம். வைஷ்ணவரே, எங்களுக்கு வாழ்த்து கூறுங்கள். அத்தான் விரைவில் குணமடையுமாறும் ஆசி கூறுங்கள் என்றாள் பூங்குழலி. நான் வாழ்த்து கூறவும் ஆசி கூறவும் சித்தமாயிருக்கிறேன். என் வாழ்த்தும் ஆசியும் வீணாக போகக்கூடாது. உங்கள் இருவருக்கும் இவ்வுலகில் உயிரோடு வாழும் எண்ணம் இருந்தால் பாதாள சிறையில் இருந்தவர்கள் தப்பி ஓடுவதற்கு ஏன் உதவி செய்தீர்கள் என்று கேட்டான் திருமலை. பூங்குழலி முகத்தில் வியப்பை வருவித்துக் கொண்டு, இது என்ன, எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே. யாரும் தப்பி ஓடுவதற்கு நாங்கள் உதவி செய்யவே இல்லையே என்றாள். கரிகாலரை கொன்றவன் என்று குற்றம் சாட்டப்பட்டு பாதாள சிறையில் இருந்த வந்தியத்தேவனும் மற்றொரு பைத்தியக்காரனும் இன்று தப்பிச் சென்று விட்டார்கள். அவர்கள் இந்த நந்தவனம் வரையில் வந்ததாக தெரிகிறது. பிறகு இங்கிருந்து 2 குதிரைகளில் இருவர் ஓடிப்போயிருக்கிறார்கள். இந்த குடிசைக்கு பக்கத்தில் ஓரிடத்தில் மண்ணில் ரத்தம் சிந்தியிருக்கிறது. பலர் இந்த இடத்துக்கு வந்து போன அடையாளங்களும் இருக்கின்றன. ஆகையால் நீங்கள்தான் தப்பி ஓடியவர்களுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று அனுமானிக்கப்படுகிறது. முதல் மந்திரி அனிருத்தருக்கு உங்கள் பேரில் உள்ள அபிமானத்தினால் என்னை இங்கே அனுப்பி வைத்தார். கொடும்பாளூர் வேளாரின் நாட்கள் வந்திருந்தால் உங்களை உடனே சிறைப்படுத்தி இருப்பார்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். முதல் மந்திரிக்கும் உங்களுக்கும் மிக்க நன்றி வைஷ்ணவரே. அத்தானுக்கு இன்னும் 2 தினங்களில் உடம்பு சரியாகிவிடும். உடனே நாங்கள் புறப்பட்டு கோடிக்கரை போய் விடுகிறோம். அப்புறம் இந்த தஞ்சாவூர் பக்கமே எட்டி பார்ப்பதில்லை. அதுவரையில் தாங்கள் தான் எங்களை ராஜசேவகர்கள் யாரும் தொந்தரவு செய்யாமல் உதவி புரிய வேண்டும் என்று வேண்டினாள் பூங்குழலி. நான் உதவி புரிவதில் தடையில்லை. ஆனால் நீங்கள் உண்மையை சொல்ல வேண்டும். இங்கே உங்கள் 3 பேரையும் தவிர வேறு யாரும் வரவில்லையா என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். ஏன் வரவில்லை? இப்போது நீங்கள் வந்திருக்கிறீர்கள். சற்று முன்னால் செம்பியன் மாதேவியும் இளவரசர் மதுராந்தகரும் வந்து அத்தானின் உடம்பை பற்றி அன்புடன் விசாரித்துவிட்டு போனார்கள். இப்போதுதான் தஞ்சை கோட்டையை சுற்றி எங்கு பார்த்தாலும் போர் வீரர்களின் நடமாட்டமாயிருக்கிறதே. யார் வந்தார்களோ யார் போனார்களோ எங்களுக்கு எப்படி தெரியும்? வைஷ்ணவரே, நீங்கள் முதலில் கேட்ட கேள்விக்கு மட்டும் மறுமொழி நிச்சயமாக சொல்லுகிறேன். இங்கிருந்து தப்பி போவதற்கு நாங்கள் யாருக்கும் உதவி செய்யவில்லை. பூங்குழலி இப்படி கூறியதும், அப்படியானால் சிறையிலிருந்து தப்பி ஓடி வந்த வந்தியத்தேவன் இந்த குடிசையிலேதான் இப்போது இருக்க வேண்டும் என்றான் திருமலை. அத்தியாயம் 68. ஒரு நாள் இளவரசர். அவன் இவ்விதம் சொல்லி வாய் மூடுவதற்குள் சேந்தன் அமுதன் படுத்திருந்த கயிற்றுக்கட்டிலுக்கு அடியிலிருந்து வந்த முனகல் சத்தத்தை கேட்டதும் ஆழ்வார்க்கடியான், ஆஹா, அப்படியா சமாச்சாரம்? சிவபக்த சிகாமணிகளே, பழைய பரமசிவனை போல் மோசம் செய்ய ஆரம்பித்து விட்டீர்களா என்று சொல்லிக்கொண்டே மேலே போகத் தொடங்கினான். உடனே பூங்குழலி தன் இடையில் செருகியிருந்த கத்தியை சட்டென்று எடுத்து காட்டி, வைஷ்ணவனே, மேலே 1 அடி எடுத்து வைத்தாயானால் உடனே வைகுண்டம் போய் சேருவாய் என்றாள். தாயே, மகாசக்தி, உன்னுடைய வார்த்தைக்கு மறுவார்த்தை உண்டா? உன்னுடைய கையால் என்னை வைகுண்டத்துக்கு அனுப்பிவிட்டாயானால் அதை காட்டிலும் பெரிய பாக்கியம் எனக்கு என்ன கிடைக்கக்கூடும் என்றான் அவன். இந்த சமயத்தில் சேந்தன் அமுதன் கட்டிலிலிருந்து எழுந்து வந்து, பூங்குழலி, வேண்டாம், கத்தியை இடுப்பில் செருகிக்கொள். நாம் இந்த வைஷ்ணவனிடம் உண்மையை சொல்லி உதவி கேட்போம். இவனும் வந்தியத்தேவனுக்கு சிநேகிதன் தானே என்றான். அப்படி வாருங்கள் வழிக்கு என்றான் ஆழ்வார்க்கடியான்.
பூங்குழலி முன்னே செல்ல மற்றவர்களும் அவளை பின்பற்றி சென்றார்கள். கட்டிலின் கீழே துணிக்குவியலினால் மறைக்கப்பட்டு கிடந்த வந்தியத்தேவனை தூக்கி கட்டிலின் மேலே கிடத்தினார்கள். வந்தியத்தேவன் நினைவற்ற நிலையில் இருந்தான். எனினும் அவ்வப்போது வேதனை குரலில் முனகிக் கொண்டிருந்தான். அதனாலேயே அவனுடைய உடலில் உயிர் இருக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடியதாயிருந்தது. வாணியம்மை மூலிகைகளை வேக வைத்து மஞ்சள் பொடி சேர்த்து காயத்தில் வைத்து கட்டுவதற்காக கொண்டு வந்தாள். ஆழ்வார்க்கடியானும் சேந்தன் அமுதனும் வந்தியத்தேவனுடைய கை கால்களை இறுக்கி பிடித்து கொண்டார்கள். பூங்குழலியும் வாணியம்மையும் அவனுடைய காயத்தில் வேக வைத்த மூலிகைகளை சுட சுட வைத்து துணியை போட்டு கட்டினார்கள். அப்போது ஏற்பட்ட வேதனையினால் வந்தியத்தேவன் கண்விழித்தான். எதிரில் ஆழ்வார்க்கடியானை பார்த்ததும், வைஷ்ணவனே, இப்படி வஞ்சம் செய்து விட்டாயே, என்னை இங்கே வர சொல்லிவிட்டு பின்னோடு என்னை கொல்லுவதற்கு ஆள் அனுப்பிவிட்டாயா என்று குளறிவிட்டு மறுபடியும் நினைவை இழந்தான். ஆழ்வார்க்கடியான் முகத்தில் மனச்சங்கடத்தின் அறிகுறி தெரிந்தது. பூங்குழலி ஆழ்வார்க்கடியானிடம், வைஷ்ணவரே, வந்தியத்தேவரை நீர்தான் இங்கு அனுப்பி வைத்தீரா என்று கேட்டாள். ஆம் தாயே, ஆனால் இவனை கொல்லுவதற்கு பின்னோடு நான் யாரையும் அனுப்பி வைக்கவில்லை. தப்பி ஓடி செல்வதற்காகவே அனுப்பினேன். இந்த நந்தவனத்துக்கு பக்கத்தில் அவனுக்காகவும் அவன் நண்பனுக்காகவும் 2 குதிரைகளும் தயாராய் வைத்திருந்தேன். அப்படியானால் அவர் தப்பி ஓடவில்லை என்று எப்படி தெரிந்தது? இக்குடிசையில் இருப்பதை எப்படி அறிந்தீர் என்று கேட்டாள் பூங்குழலி. அவனுக்காக நான் விட்டிருந்த குதிரையில் வேறொருவர் ஏறிக்கொண்டு போவதை பார்த்தேன். அதனாலேதான் சந்தேகம் உண்டானது. ஆழ்வார்க்கடியான் இப்படி கூறியதும் திருமால் ஒன்று நினைக்க சிவன் வேறொன்று நினைத்து விட்டார் என்றாள் பூங்குழலி. இது என்ன புதிர் தாயே? இவன் எப்படி காயமடைந்தான் என்று கேட்டான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, நீர் என்ன உத்தேசத்துடன் இவரை இங்கே அனுப்பினீரோ தெரியாது. ஆனால் இவர் சரியான சமயத்துக்கு இங்கே வந்து நான் கல்யாணம் செய்து கொள்வதற்குள் கைம்பெண் ஆகாமல் காப்பாற்றினார். இவ்வாறு பூங்குழலி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே ஆழ்வார்க்கடியான் சேந்தன் அமுதன் இருவரும் என்ன என்ன என்று அதிசயத்துடன் கேட்டார்கள். பூங்குழலி அமுதனின் பக்கம் திரும்பி, ஆமாம், உங்களிடம் கூட நான் சொல்லவில்லை. வெளியே ஒருவன் நின்று ஈட்டியினால் தங்களை குத்துவதற்குத்தான் குறிப்பார்த்தான். அப்போது இவர் இங்கே வந்து குறுக்கிட்டு ஈட்டியை தான் ஏற்றுக்கொண்டு தங்களை காப்பாற்றினார் என்றாள். அதை கேட்டதும் சேந்தன் அமுதன் கண்களில் கண்ணீர் ததும்பியது. ஐயோ, எனக்காகவா என் நண்பர் இந்த ஆபத்துக்கு உள்ளானார் என்று கேட்டான். அதனால் என்ன? தாங்கள் இவரை தப்புவிப்பதற்காக எவ்வளவு ஆபத்துக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள் என்று கேட்டாள் பூங்குழலி. அம்மணி, இந்த உலகத்தில் ஒருவர் செய்த உதவிக்கு உடனே பதில் உதவி செய்வதென்பது மிக அபூர்வமானது. வந்தியத்தேவன் இங்கு சரியான சமயத்துக்கு வந்து சேந்தன் அமுதனை காப்பாற்றியது அதிசயமான காரியம்தான். தாங்கள் இந்த உத்தம புருஷரை மணந்து நெடுங்காலம் இனிது வாழ்ந்திருப்பீர்கள். ஆனால் இந்த பரம சாதுவான பிள்ளையை ஈட்டியால் குத்திக் கொள்ள முயன்ற பாதகன் யாராயிருக்கும்? அவனை தாங்கள் பார்த்தீர்களா? அடையாளம் ஏதேனும் தெரிந்ததா என்று கேட்டான். பார்க்காமல் என்ன? அந்த வைத்தியர் மகனாகிய பினாகபாணி எனும் சண்டாளன்தான். என் அத்தை மந்தாகினியை கோடிக்கரையிலிருந்து அக்கிரமமாக பிடித்து கொண்டு வந்து கொலைகாரனுக்கு பலியாக செய்தவன்தான். சோழ ராஜ்யத்தில் இப்படியெல்லாம் அக்கிரமங்கள் நடக்கின்றன என்றாள் பூங்குழலி. தாயே, இது என்ன அக்கிரமம்? இதைவிட 1000 மடங்கு இன்று நடக்கப் போகிறது. சோழ நாட்டில் இன்று இரவு அராஜகம் ஆரம்பமாக போகிறது. சிற்றரசர்களுக்குள் பெரிய சண்டை மூளப்போகிறது. நாடெங்கும் மக்கள் ஒருவரோடொருவர் சண்டையிட்டு கொண்டு மடியப் போகிறார்கள். ஸ்ரீமன் நாராயணமூர்த்தியின் அருளினால் ஒரு பெரிய அற்புதம் நடந்தாலன்றி இந்த நாட்டுக்கு வரப்போகும் விபத்துகளை தடுக்க முடியாது என்றான் ஆழ்வார்க்கடியான். நாடு எப்படியாவது போகட்டும், நாங்கள் கோடிக்கரைக்கு போய் விடுகிறோம் என்றாள் பூங்குழலி. நாம் போய்விடலாம். என் உயிரை காப்பாற்றிய இந்த உத்தம நண்பனை என்ன செய்வது என்று சேந்தன் அமுதன் கேட்டான். இவனை உங்களால் எப்படியும் காப்பாற்ற முடியாது. இங்கேயே நீங்கள் இருந்தாலும் பயனில்லை. சிறையிலிருந்து தப்பி ஓடியவர்களை பிடிப்பதற்கு இப்போதே நாலா பக்கமும் சேவகர்கள் தேடி அலைகிறார்கள். வாசலில் நிற்கும் காவலர்களுக்கு நானே என்ன சமாதானம் சொல்லி அழைத்து போகிறது என்று தெரியவில்லை என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயா வைஷ்ணவரே, இந்த வாணர் குல வீரரை காப்பாற்ற ஒரு யோசனை சொன்னால் உமக்கு புண்ணியம் உண்டு. நாங்கள் இருவரும் என்றென்றைக்கும் உமக்கு நன்றி கடன் பட்டிருப்போம் என்றாள் பூங்குழலி. தேவி, அது அவ்வளவு சுலபம் அன்று என்றான் ஆழ்வார்க்கடியான். ஐயா, நிமிஷத்துக்கு நிமிஷம் எனக்கு மரியாதை அதிகரித்து கொண்டு வருகிறதே. நேற்று வரைக்கும் என்னை ஓடக்காரி என்று அழைத்தீர். சற்று முன்னால் அம்மணி என்றீர். இப்போது தேவி என்று அழைக்கிறீர். சற்று போனால்
இளவரசி என்றே அழைத்து விடுவீர் போலிருக்கிறதே. ஆம் இளவரசி, இதோ நினைவற்று கிடக்கும் இந்த வீர வாலிபனை காப்பாற்ற வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. தங்களை மணந்து கொள்ளப் போகும் இந்த பாக்கியசாலி ஒரு நாளைக்கு இளவரசராக வேண்டும். அவர் இளவரசர் என்றால் தாங்களும் இளவரசி தானே என்றான் ஆழ்வார்க்கடியான். வைஷ்ணவரே, இது என்ன பரிகாசம்? நானாவது ஒரு நாள் இளவரசனாக இருப்பதாவது எதற்காக என்று கேட்டான் அமுதன். என் ஒருவனுக்கு மட்டும் தெரிந்த ரகசியத்தை இப்போது உங்கள் இருவருக்கும் சொல்லப் போகிறேன். கேளுங்கள். இல்லை, முதலில் இதை பாருங்கள் என்று கூறிவிட்டு ஆழ்வார்க்கடியான் தன்னுடன் கொண்டு வந்திருந்த மூட்டையை அவிழ்த்து அவர்களுக்கு காட்டினான். உள்ளே மதுராந்தகர் அணிந்திருந்த கிரீடமும் முத்துமாலைகளும் வாகு வலயங்களும் ஜொலித்தன. ஆஹா, இவை இளவரசர் மதுராந்தகர் தரித்திருந்தவை அல்லவா? சற்று முன்பு இங்கேயே நாங்கள் பார்த்தோமே என்றான் அமுதன். இவை இந்த நந்தவனத்தின் வேலி ஓரத்திலிருந்து கிடைத்தன. இன்னும் நான் சொல்ல வந்த ரகசியத்தையும் கேளுங்கள். வடவாற்றங்கரையோடு நான் வந்து கொண்டிருந்த போது 2 குதிரைகளின் மீது 2 பேர் விரைவாக போய்க் கொண்டிருந்ததை கண்டேன். அவை நான் வந்தியத்தேவனுக்காகவும் இவனுடன் சிறையிலிருந்து தப்பிய பைத்தியக்காரனுக்காகவும் இங்கே விட்டு போன குதிரைகள். வடவாற்றங்கரையோடு அதிவேகமாக சென்ற குதிரைகளில் ஒன்றின் மீது அந்த பைத்தியக்காரன் இருந்தான். இன்னொரு குதிரை மேலிருந்தவர் இளவரசர் மதுராந்தகர் போல தோன்றியது. இங்கு வந்த பிறகு அது நிச்சயமாயிற்று. இது என்ன விந்தை? மதுராந்தகர் இதற்காக தனது ஆபரணங்களை கழற்றி எறிந்துவிட்டு ஓட வேண்டும்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. முதல் மந்திரியிடம் சொல்லி ஓடியவர்களை தொடர்ந்து ஆட்களை அனுப்பப் போகிறேன். ஆனால் அதற்குள்ளே இங்கே பெரிய விபரீதங்கள் நடந்துவிடும் என்று அஞ்சுகிறேன். பழுவேட்டரையர்களும் அவருடைய கட்சியைச் சேர்ந்த சிற்றரசர்களும் தஞ்சை கோட்டை வாசலை அணுகிக் கொண்டிருக்கிறார்கள். கொடும்பாளூர் வேளாரும் முதன்மந்திரியும் மலையமானும் அவர்களை வரவேற்க கோட்டை வாசலில் காத்து கொண்டிருக்கிறார்கள். ராஜ்ய உரிமை பற்றி சமாதானமாக பேசி முடிவு செய்ய வேண்டும் என்பது சக்கரவர்த்தியின் விருப்பம், கட்டளை. ஆனால் பழுவேட்டரையர்கள் சமாதான பேச்சு தொடங்குவதற்கு முன்பு மதுராந்தகர் எங்கே என்று கேட்பார்கள். அவரை காணோம் என்றதும் கொடும்பாளூர் வேளார் மீது பாய்வார்கள். சேனாதிபதி தான் பொன்னியின் செல்வருக்கு பட்டத்தை நிச்சயம் செய்து கொள்வதற்காக மதுராந்தகரை கொன்றுவிட்டார் என்பார்கள். பெரிய வேளார் அதற்கு மறுப்பு சொன்னாலும் அவரால் அதை நிரூபிக்க முடியாது. உடனே பயங்கரமான உள்நாட்டு யுத்தம் ஏற்படும். சோழ நாடு விரைவில் சீர்குலையும். அதற்குள்ளே நாம் இங்கிருந்து புறப்பட்டு போய்விடுவோம் என்றாள் பூங்குழலி. தேவி, அது முடியாத காரியம். இந்த கிரீடத்தையும் ஆபரணங்களையும் சற்று நேரம் சேந்தன் அமுதன் அணிந்து கொள்ளட்டும். பொன்னியின் செல்வரை ஏற்றி கொண்டு வந்த யானையை நான் அழைத்து கொண்டு வருகிறேன். அதில் இவர் ஏறிக்கொள்ளட்டும். என்னுடைய ஆட்களை மதுராந்தகர் வாழ்க என்று கோஷித்து கொண்டு யானைக்கு முன்னும் பின்னும் போகச் சொல்லுகிறேன். மதுராந்தகர் ஏறி வந்த பல்லக்கும் அருகில் இருக்கிறது. அதில் வந்தியத்தேவனை போட்டு திரையை மூடிவிடுவோம். தேவி, தாங்கள் பல்லக்கின் பக்கமாக நடந்து வாருங்கள். மற்றதையெல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள் என்றான் ஆழ்வார்க்கடியான். இது என்ன பைத்தியக்கார யோசனை என்றான் சேந்தனமுதன். இவர் கிரீடத்தை வைத்துக் கொண்டால் அடையாளம் தெரியாமலா போய்விடும் என்றாள் பூங்குழலி. ராத்திரி வேளையில் யானை மேல் உட்கார்ந்திருப்பவரை யார் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும்? சந்தேகம் ஏற்பட்டால் அல்லவோ கூர்ந்து பார்க்க போகிறார்கள். உங்களுடனேயே நானும் வரப்போகிறேன். உங்கள் எல்லாரையும் கோட்டைக்குள் முதல் மந்திரியின் வீட்டில் பத்திரமாக கொண்டு போய் சேர்ப்பது என் பொறுப்பு. இந்த வானர் குலத்து வீரனை காப்பாற்றுவதற்கு வேறு வழி ஒன்றுமில்லை. இன்னும் சிறிது நேரம் விவாதம் செய்த பிறகு சேந்தனமுதனும் பூங்குழலியும் ஆழ்வார்க்கடியானுடைய யோசனைக்கு இணங்கினார்கள். அத்தியாயம் 69. வாளுக்கு வாள். பழுவேட்டரையர் சம்புவரையர் கோஷ்டி தஞ்சை கோட்டை வாசலை அணுகிய போது கடலும் கடலும் மோதிக்கொள்வது போல் இருந்தது. கோட்டை வாசலில் நின்ற சேனாதிபதி பெரிய வேளார், மலையமான், முதன் மந்திரி முதலியோர் கீழே நின்று கொண்டிருந்தபடியால் பழுவேட்டரையர்களும் தத்தம் வாகனங்களின் மீது இருந்து இறங்க வேண்டியதாயிற்று. சிற்றரசர்கள் வாகனங்களிலிருந்து அவர்களை அணுகி வந்ததும் சேனாதிபதி பெரிய வேளார், வருக வருக, சோழ ராஜ்யத்தை தாங்கி நிற்கும் அஷ்டதிக்கு கஜங்களை ஒத்த சிற்றரசர்களே வருக. உங்கள் வரவினால் சோழ ராஜ்யத்துக்கும் சோழ குலத்துக்கும் நன்மை உண்டாகுக என்றார். உடனே சின்ன பழுவேட்டரையர், ஆமையா, எங்கள் வருகையினால் சோழ ராஜ்யத்துக்கு நன்மை உண்டாகுக, அதுபோலவே தங்கள் போகையினாலும் நன்மை விளைக என்றதும் பெரிய வேளாரின் கண்கள் சிவந்தன. ஐயா, சோழ ராஜ்யத்தின் செழிப்புக்காகவும் சோழ குலத்தின் புகழுக்காகவும் நாலா திசைகளிலும் போவதுதான் கொடும்பாளூர் வேளார் குலத்தின் வழக்கம். என் அருமை சகோதரன் பராந்தகன் சிறிய வேளான்
ஈழத்து போர்க்களத்தில் உயிர் நீத்ததை உலகமெல்லாம் அறியும். நானும் சில நாளைக்கு முன்பு வரை ஈழ நாட்டிலேதான் இருந்தேன். குண்டுச்சட்டியில் குதிரையோட்டும் கலையை எங்கள் குலத்தார் அறியார்கள். கோட்டை சுவர்களுக்குள்ளே பத்திரமாக இருந்து கொண்டு அரண்மனை அந்தப்புறங்களையும் பொக்கிஷ நிலவரைகளையும் காத்து கொண்டிருக்கும் வழக்கத்தையும் நாங்கள் அறியோம். உங்கள் வருகையினாலும் என்னுடைய போகையினாலும் சோழகுலம் நன்மையுறுவது உறுதியானால் பின்னர் ஒரு கணமும் நான் இங்கு நிற்க மாட்டேன் என்று பெரிய வேளார் கர்ஜித்தார். இச்சமயம் முதல் மந்திரி அனிருத்தர் தலையிட்டு, மன்னர் குல தோன்றல்களே, உங்கள் எல்லோருடைய வரவும் சோழ நாட்டிற்கு நன்மையே தரும் என்பதில் ஐயம் என்ன? இப்போதும் இனி எப்போதும் சோழ நாட்டுக்கு உங்கள் கூட்டுறவும் சேவையும் தேவையாயிருக்கும். இதனாலேயே பராந்தக சுந்தர சோழ சக்கரவர்த்தி உங்களுக்குள் நேர்ந்துள்ள வேற்றுமையை குறித்து வருந்துகிறார். தமது அருமை புதல்வர் வீரபாண்டியன் தலை கொண்ட வீராதி வீரர் ஆதித்த கரிகாலர் அகால மரணமடைந்த பெருந்துயரத்தையும் மறந்து உங்களை எல்லாம் ஒருமிக்க அழைத்திருக்கிறார். பட்டத்து உரிமை பற்றியும் மற்ற எல்லா பிரச்சனைகளை பற்றியும் சக்கரவர்த்தியின் முன்னிலையில் சமாதானமாக பேசி முடிவு செய்து கொள்ளலாம். மன்னர் பெருமக்களே, உங்களை எல்லாம் பெரிதும் வேண்டிக் கொள்கிறேன். மூத்த புதல்வரை பறிகொடுத்து துயரத்தில் ஆழ்ந்திருக்கும் சக்கரவர்த்தியின் உள்ளத்தை உங்கள் பூசல்களினால் புண்படுத்தாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டார். இந்த வார்த்தைகள் அங்கே கூடியிருந்த எல்லோருடைய மனதிலும் தைத்தன. தங்களுடைய சொந்த கோபதாபங்களை எல்லாம் வெளிப்படுத்திக் கொள்வதற்கு இது தக்க சமயமல்ல என்பதை உணர்ந்தார்கள். உடனே சின்ன பழுவேட்டரையர், முதல் மந்திரி, சக்கரவர்த்தியின் விருப்பத்தின்படி நடந்து கொள்ள நாங்கள் சித்தமாயிருக்கிறோம். சக்கரவர்த்தியின் தரிசனம் எங்களுக்கு எப்போது கிடைக்கும்? இன்று இரவே பார்க்க முடியுமா என்று கேட்டார். தளபதி, தங்கள் விருப்பம் நியாயமான விருப்பம்தான். அது நிறைவேறும் என்பதிலும் சந்தேகமில்லை. ஆனால் சக்கரவர்த்தியின் உடல்நிலையும் மனநிலையும் நீங்கள் எல்லோரும் அறிந்தவை. மேலும் சிற்றரசர்களுடன் பட்டத்து உரிமையை பற்றி பேசுவதற்கு முன்னால் சக்கரவர்த்தி செம்பியன் மாதேவியுடன் முடிவாக பேச விரும்புகிறார். அவருடைய மனதை மாற்ற ஒரு கடைசி முயற்சி செய்ய விரும்புகிறார். எதன் பொருட்டு என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆகையால் நாளை பகல் முடிவதற்குள்ளே சக்கரவர்த்தி உங்களை எல்லாம் அழைப்பார். இன்று இரவு நீங்கள் எல்லோரும் கோட்டைக்குள் வந்து அவரவர்களுடைய அரண்மனையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கோட்டைக்குள் அரண்மனை இல்லாதவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கும்படி பெரிய வேளாருக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அப்போது சின்ன பழுவேட்டரையர், அண்ணா, கோட்டைக்குள் புகுந்ததும் இந்த பெரிய வேளார் நம்மை சிறையிட மாட்டார் என்பது என்ன நிச்சயம்? சக்கரவர்த்தியின் கட்டளையை எதிர்பாராமல் திடீரென்று கோட்டையை தாக்கி கைப்பற்றியவரை எப்படி நம்ப சொல்கிறீர்கள் என்று கேட்டார் சின்ன பழுவேட்டரையர். இவரை நம்பித்தானே நம்முடைய பெண்டு பிள்ளைகளை இந்த கோட்டையில் விட்டு வெளியேறினாய். இளவரசர் மதுராந்தகரையும் விட்டுவிட்டு கிளம்பினாய் என்றார் பெரிய பழுவேட்டரையர். அது தவறோ என்று இப்போது நான் சந்தேகப்படுகிறேன். மதுராந்தகருக்கு மட்டும் ஒரு சிறு தீங்கு நேர்ந்திருக்கட்டும். கொடும்பாளூர் குலத்தை அடிவேரோடு அழித்துவிட்டு அப்புறம்தான் நான் மறுகாரியம் பார்ப்பேன் என்று இறைந்தார் சின்ன பழுவேட்டரையர். இதுவரையில் அலட்சியமாக பேசி வந்த சேனாதிபதி பூதி விக்ரமகேசரிக்கும் இப்போது கடுங்கோபம் வந்துவிட்டது. அந்த இடத்தில் ஒரு பெரிய விபரீதமான மோதல் அடுத்த கணமே ஏற்பட்டிருக்கக்கூடும். நல்ல வேளையாக அந்த சமயத்தில் கோட்டை வாசலில் ஏதோ கலகலப்பு ஏற்பட்டது. எல்லாருடைய கவனமும் அங்கே சென்றது. சற்று முன்னால் முதல் மந்திரி அனிருத்தர் தம்மை சைகையினால் அழைத்த ஆழ்வார்க்கடியானிடம் சென்றிருந்தார். அவன் ஏதோ அவரிடம் ரகசிய செய்தி கூறினான். அதை கேட்டுவிட்டு அவர் பழுவேட்டரையர்களும் பெரிய வேளாரும் நின்ற இடத்தை அணுகி வந்தார். வரும்போது சின்ன பழுவேட்டரையர் மதுராந்தகத்தேவரை பற்றி கூறிய வார்த்தைகள் அவர் காதில் விழுந்தன. தளபதி, இளவரசர் மதுராந்தகனை பற்றி என்ன கவலை? அவருக்கு யாராலும் எந்த தீங்கும் நேரிடாது. சற்று முன்னால் கூட மதுராந்தகத்தேவரும் அவருடைய அன்னை செம்பியன் மாதேவியும் கோட்டைக்கு வெளியே சென்றார்கள். திருக்கோயிலுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்யும் சேந்தன் அமுதனை பார்க்க போயிருந்தார்கள் என்று முதல் மந்திரி கூறுவதற்குள் காலாந்தக கண்டர் குறுக்கிட்டார். ஆமாம், தாயும் மகனும் கோட்டைக்கு வெளியே வந்தார்கள். ஆனால் தாய் மட்டும்தான் கோட்டைக்குள் திரும்பிச் சென்றார் என்றார் சின்ன பழுவேட்டரையர். அதை கேட்டு முதல் மந்திரியின் முகத்தில் புன்னகை மலர்ந்தது. அதே சமயத்தில் கோட்டை வாசலில் இளவரசர் மதுராந்தகத்தேவர் வாழ்க என்ற கோஷங்கள் எழுந்தன. எல்லாரும் கோஷங்கள் வந்த அந்த திசையை ஆவலோடு நோக்கினார்கள். கோட்டை வாசலுக்குள் பிரவேசித்துக் கொண்டிருந்த யானையின் மீது இளவரசு கிரீடமும் பிற ஆபரணங்களும் அணிந்த மதுராந்தகர் வீற்றிருந்தார். யானைக்கு பக்கத்தில் மூடு பல்லக்கு ஒன்று ஊர்ந்து சென்றது. தளபதி, மதுராந்தகத்தேவர் கோட்டைக்குள்ளே திரும்பி போவதற்கு சிறிது காலதாமதம் நேர்ந்தது. வாணியம்மையின் மகன் சேந்தன் அமுதன் குதிரையிலிருந்து கீழே விழுந்து படுகாயமுற்றிருக்கிறான்.
அவனை பல்லக்கில் ஏற்றி கோட்டைக்குள் அழைத்து வரும்படியாக செம்பியன் மாதேவி சொல்லிவிட்டு முன்னால் சென்று விட்டார். அன்னையின் விருப்பத்தை மகன் நிறைவேற்றி வைக்கிறார். அமுதனை பல்லக்கில் ஏற்றிக்கொண்டு தான் யானை மீது செல்கிறார். விரைவிலே மகுடாபிஷேகம் நடக்கும்போது பட்டத்து யானை மீது ஊர்வலம் வரவேண்டியிருக்கும் அல்லவா? அதற்கு இப்போதே ஒத்திகை செய்து கொள்கிறார் என்றார் முதல் மந்திரி அனிருத்தர். அத்தியாயம் 69 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில் அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.